நான் அவங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கேன். நான் அவங்கள ரொம்ப நேசிக்கிறேன். ஆனா, நான் எந்த அளவுக்கு அவங்க மேல அன்பு வச்சிருக்கிறேனோ, அந்த அளவுக்கு அவங்க என்ன ரொம்ப வெறுக்குறாங்க அப்படின்னு சில மனிதர்கள குறித்து நீங்க கவலையோட இருக்கீங்களா? மனிதர்கள் உங்கள காயப்படுத்துகிறத நெனச்செல்லாம் நீங்க கவலையா இருக்கக்கூடாது. நீங்க எதுக்கு தெரியுமா கவலையா இருக்கணும்? ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு இருக்கு பாருங்க, அந்த அன்புனாலேயே நீங்க சோகமாயிருவீங்க. ஆமா, அவர் யார் தெரியுமா? அவரிடது கையென் தலை கீழ் வலக்கரத்தாலே தாங்குகிறார். அவர் நேசத்தால் சோகமானேன். என்மேல் பறந்த கொடி நேசமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமாம். 10,000ங்களில் சிறந்தோர், 10,000ங்களில் சிறந்தோர். என் இயேசு கிறிஸ்துவோடைய அன்பு இருக்கு பாருங்க. அவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, எதுக்கு கவலையா இருக்கிற? உனக்கு நான் இருக்கிறேன். உனக்காக என் உயிரையே கொடுத்திருக்கிறேன். என் கடைசி சொட்டு ரத்தம் முதற்கொண்டு உனக்காக சிந்தி உன்னை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறேன். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். நான் உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். இதோ பாத்தியா, உன்னை என் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன். உன்னை யாரும் தொடுவதற்கு நான் விட மாட்டேன். என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைத்து வைத்திருக்கிறேன். நீ ஏன் கவலைப்படுற? நீ என்கிட்ட வான்னு இன்னைக்கு அவர் உங்களை பார்த்து சொல்றாரு. மனுஷங்க உங்களை கெட்ட வார்த்தைகள்ல திட்டலாம், கண்ட கண்ட வார்த்தைகளை சொல்லி உங்களை கூப்பிடலாம். ஆனா அவரு என் பிரியமே, என் ரூபவதி அப்படின்னு உங்களை அழகா கூப்பிடுவாரு. உங்களுக்கு டைம் இருந்தா இந்த முழு பாட்டையும் நீங்க உட்காந்து படிச்சு பாருங்க. இந்த பாட்டு உங்களோட கூட பேசும். அவருடைய அன்பை உங்களுக்கு இந்த பாட்டு தெரியப்படுத்தும். உலகத்துல எந்த மனிதர்களாலும் செலுத்த முடியாத விலையேறப்பெற்ற அன்பு இயேசு கிறிஸ்துவனிடத்துல இருந்து தான் நமக்கு கிடைக்கும். அந்த அன்பை ருசி பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த அன்பினுடைய ஆழமும் அகலமும். அவர் உங்களை நேசிக்கிறார். ஆமென்.